بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய தர்ஸை பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அதாவது ஜும்ஆ தொழுகையிலே தொடராக ஒவ்வொரு வாரமும் அஸ்ஸஜதா என்ற அத்தியாயத்தையும் அல் இன்சான் என்ற அத்தியாயத்தையும் ஓதி வருவார்களா என்ற கேள்விக்கு பதிலாக ஆம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்ரஉ பிஹிமா அவ்விரண்டையும் அவர்கள் ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இக்ரஉ பிஹிமா அவ்விரண்டையும் ஓதுபவர்களாக இருந்தார்கள். இங்கே கான என்கிற பெயர் வந்திருக்கிறது. அது தொடராக என்ற கருத்தைத்தான் பெரும்பகுதி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் புகாரியிலே கிதாபுல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்திலே பாபு மா யுக்ரஉ ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் யௌமுல் ஜும்ஆ ஃபஜ்ர் தொழுகையிலே ஓதப்படுகின்ற அத்தியாயத்தில் வந்திருக்கின்ற பாடமாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கான நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இக்ரஉ பிஹிமா அவ்விரு சூறாக்களையும் நபிகளார் ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று அதில் வந்திருந்தாலும் கூட இன்னொரு ரிவாயத்திலே, புகாரியிலே முஸ்லிமிலே வராத ஒரு ரிவாயத் ஒன்று தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுதீமு அலா தாலிக, அதன் மீது அவர்கள் வலிமையாக செய்து வருவார்கள். ஆகவே அந்த கானவுக்கு கருத்து இந்த ரிவாயத்தின்படிக்கு தொடராக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் தபரானி ஃபி ஸகீர் என்ற கிதாபிலே அறிவித்திருக்கிறார்கள். ரிஜால் முவஸ்ஸகூன், அறிவிப்பாளரெல்லாம் நம்பத்தகுந்தவர் செய்வதற்கிறது. ஆகவே புகாரிலே வந்திருப்பதற்கும் தபரானிலே வந்திருப்பதற்கும் இடையிலே முரண்பாடு கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வலிமையாக ஓதி வந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை நாம் விளங்கிக் கொள்வதோடு, சில சந்தர்ப்பங்களிலே அதை தொடராக ஓதி வருகின்ற பொழுது பொதுமகன் அல்லது சாதாரண அவாம்கள் அவ்விரண்டையும் ஓதுவது கட்டாய கடமை என்று எண்ணுவதை நாங்கள் பயந்தால், சில நேரங்களிலே அவ்விரண்டும் அல்லாத வேறு சூறாக்களை ஓதுவதில் தவறு கிடையாது. மாதத்தில் ஒரு முறையோ அது 2 மாதங்களுக்கு இடையிலேயோ ஒரு முறை ஓதிக்கொள்வதிலே தவறு கிடையாது. ஏனால் அந்த தவறான புரிதலை மாற்றுவதற்காக வேண்டி அது கட்டாயம் அல்ல, நபி வழி சுன்னா என்கிறதை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அவ்விரண்டு சூறா அல்லாத வேறு சூறாக்களை ஓதிக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம்.